உறவினர்களே, இந்த எபிசோட்டில் நாம் ஆயுள் ஸ்தானம் அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த லக்கணங்களை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். சர லக்கணம், ஸ்திர லக்கணம், உபய லக்கணம் என்று 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 3 லக்கணத்திலே முதலாவது லக்கணமாக நாம் சர லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சர லக்கணத்துக்கு ஆட்சிநாதன் உதாரணமாக செவ்வாயை வைத்துக்கொள்வோம். செவ்வாய் பகவான் மேச லக்கணம். இந்த மேச லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சிம்ம லக்கணம். இதற்கு 9ஆம் இடமாக தனுசு லக்கணம். இந்த 5, 9 செவ்வாய் பகவான் இருந்தால் அவர் தீர்க்க ஆயுளை பெறுகிறார். 5ம் 9ம் மிஞ்சும் பலன் என்று சொல்வார்கள். எனவே இந்த 5, 9 செவ்வாய் பகவான் ஆட்சி இருந்தால் அவர் தீர்க்க ஆயுளுடையவராக இருக்கிறார். அதே போல் இந்த மேசத்துக்கு 1, 4ஆம் இடம் கடகராசி, 7ஆம் இடம் துலாம் ராசி, அப்புறம் 10ஆம் இடம் மகரம். இந்த 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில் லக்கணாதிபதியாக வந்தால் அவருக்கும் நீண்ட ஆயுள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மேச லக்கணத்தை பொறுத்தவரை கடகத்திலே நீச்சமாகி விடுகிறார். இருந்தாலும் இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இந்த கேந்திரங்களில் 1, 4, 7, 10 லக்கணாதிபதி இருந்தால் மிகுந்த ஆயுளை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை இப்போ லக்கணாதிபதி செவ்வாய் இருக்கார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர் 3, 6, 8, 12 மறைந்து விடுகிறார். லக்கணங்களுக்கு 3, 6, 8 மறைந்தாலும் அப்படி நீச்சம் பெற்று விடுகிறார். கடகராசியில் நீச்சமாகி விடுகிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் சனீஸ்வர பகவான் லக்கணத்தை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மேச லக்கணத்தை சொல்லுவோமா, மேச லக்கணத்தை பார்க்கிறார். இப்படி மேச லக்கணத்தை பார்க்கும்போது லக்கணாதிபதிக்கு ஆயுஸ்தானம் வலுப்பெறும். அதுபோல் குரு பகவான் அவரும் லக்கணத்தை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரும் லக்கணத்தை பார்த்தால் இந்த லக்கணாதிபதி உச்சம் பெறுவார். சரி, இதற்கு அடுத்ததாக ஸ்திர ராசி. இந்த ஸ்திர ராசிக்கும் இதே விதிதான். லக்கணாதிபதி 5, 9 இருந்தாலும் ஆயுஸ்தானம் வலுப்பெறும். கேந்திரங்கள் 1, 4, 7, 10 இருந்தாலும் ஆயுஸ்தானம் வலுப்பெறும். சரி, இப்போ இந்த சரஸ்திர 2 ராசிகளுக்கும் லக்கணாதிபதி மறையக்கூடாது, நீச்சம் பெறக்கூடாது. அப்படி மறைந்தாலும் நீச்சம் பெற்றாலும் காரத்துவம் நன்றாக இருக்க வேண்டும். காரத்துவம் என்றால் செவ்வாய் என்று வைத்துக்கொள்ளும். செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும். அல்லது லக்கணத்தை குருவும் சனியும் பார்க்க வேண்டும். சரி, இப்படி உள்ள அமைப்புள்ளவர்கள் ஆயுள்ஸ்தானம் வலுவாக இருக்கும். இதற்கு அடுத்ததாக உபயராசி. இந்த உபயராசி என்று சொல்வோம் என்று பார்த்தோம்னால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த புதனுடைய ஆட்சி வீடுகளும் குருவுடைய ஆட்சி வீடுகளும் உபயலக்கணத்தில் சேர்த்திருக்கிறார்கள். இதற்கு என்ன விதி என்று பார்த்தோமானால் உபயலக்கணக்காரர்கள் பெரும்பாலும் லக்கணாதிபதி நீச்சம் பெற்றுவிட வேண்டும். அப்படி ஒருவேளை நீச்சம் இல்லவரை என்று வைத்துக் கொள்ளுங்கள், காரத்துவம் நீச்சமாகிவிட வேண்டும். உதாரணமாக இப்போது மிதுன லக்கணத்தை பார்ப்போம். மிதுன லக்கணம் புதன் பகவான் ஆட்சி வீடு. புதன் பகவான் மீன லக்கணத்திலே நீச்சமாகிவிட வேண்டும். அப்படி ஒருவேளை அவர் நீச்சமாகிவிடவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். மீன லக்கணம் புதனுக்கு ஆட்சி வீடு, நீச்ச வீடு. இந்த நீச்ச வீட்டிலே புதன் பகவான் நீச்சத்தில் இருந்தால் லக்கணாதிபதிக்கு ஆயுள் கூடும். ஒருவேளை இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள், 5, 9 இப்படி சுபஸ்தானங்களில் புதன் பகவான் இருந்தால் காரத்துவம். பெண்கள் என்றால் சுக்கிர பகவான் இருக்கார், அவர் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவர் கன்னியிலே நீச்சமாகிவிட வேண்டும். அல்லது 3, 6, 8, 12 மிதுனத்துக்கு 3, 6, 8, 12 அவர் மறைந்திருக்க வேண்டும். இப்படி புதன் பகவான் நீச்சம் பெறவில்லை என்றால் உபயலக்கணக்காரர்களுக்கு காரத்துவம் சுக்கிரன் நீச்சமாகிவிட வேண்டும். அல்லது 3, 6, 8 மறைந்திருக்க வேண்டும். இப்படி அமைப்புள்ளவர்கள் நீண்ட ஆயுளை தரக்கூடியவர். சரி, ஆண்களுக்கு என்று பார்த்தோமானால் இப்போது குரு பகவான் தனுசு இருக்கணும். குரு பகவான் நீச்சவடு மகரம். இந்த மகர வீட்டிலே குரு பகவான் நீச்சமாகிவிட வேண்டும் உபய இலக்கணக்காரர்களுக்கு.
அப்படி அவர் நீச்சம் பெறாமல் 5, 9 சுபஸ்தானங்களில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவருடைய காரத்துவம் ஆண்களுக்கு செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் கடகத்திலே சென்று நீச்சமாக இருக்க வேண்டும், அல்லது 3, 6, 8, 12 அவர் மறைந்திருக்க வேண்டும். இப்படி அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது. எனவே இந்த சரஸ்திர ராசிகளுக்கு லக்னாதிபதி மறையக்கூடாது, நீச்சம் பெறக்கூடாது. ஆனால் இந்த உபய ராசிகள் என்று சொன்னேன் அல்லவா, குரு பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் லக்கணத்திலே நீச்சம் பெற வேண்டும் அல்லது மறைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் செவ்வாயும் சுக்கிரனும் மறைய வேண்டும் அல்லது நீச்சம் பெற வேண்டும். இப்படி அமைப்பெற்ற ஜாதகர்கள் மிகுந்த ஆயுள் ஸ்தானத்தை பெறுவார்கள். இதுவே ஆயுள் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம் நேயர்களே.